டாக்டர் தினேஷ் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். சார் எனக்கு ஒரு 17 இயர்ஸாக தெரியும். எனக்கு கிளாஸ் லெக்சரர். அதுக்கப்புறம் அவர்கிட்டயே கோச்சிங் சென்டரில் சேர்ந்து எம்டி வாங்கி எம்டியே முடிச்சிட்டேன். அவருக்கு அப்புறம் வேலுமையில் லெக்சராகவும் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ப்ராக்டிஸ் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. லாஸ்ட் 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் இல்லை. ஸோ நான் 10 இயர்ஸ்லாம் கற்றுக்கிருந்தேன். சார் ஒரே நாளில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உடைச்சிட்டாரு. ரெண்டாவது எனக்குள்ள ஒரு மித்து இருந்தது, அதையும் உடைச்சிட்டாரு. அது என்ன மித்துனாக்கா, அனாட்டமிக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்தார்ல, அந்த கிளாஸில் வந்து என்னன்னாக்கா, நான் அலோபதி டாக்டர் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பேஷண்ட் கையில் பேச மாட்டேன். என்னோடய ப்ராக்டிஸே அப்படி தான் இருக்கும். ஒன்லி நம்ம செயலில் தான் இருக்கணும், பேச்சாலாம் இருக்கக்கூடாதுன்றது என்னோடய கான்செப்ட். நான் மருந்து எழுதுறேன்னா அந்த மருந்து ஒர்க் ஆகணும். நான் மசாஜுக்கோ மற்றதுக்கோ எதுக்கோ நான் வந்து என்னோடய ஃபோக்கஸ் இருக்காது. ஒன்லி மெடிசனில் மட்டும்தான் இருக்கும். அந்த மெடிசன் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் 100%. அப்படி தான் என்னோடய ஃபோக்கஸ் இருந்தது. சார் வந்து என்னன்னாக்கா அட்வைஸ் பண்ணணும், அந்த இதுவெல்லாம் சொல்லும் போது நம்ம இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்தது இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அந்த இதுலேயே நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்தேன். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் அனாட்டமி எடுக்கும் போதே எனக்கு அதுலேருந்து நம்ம புரிதலே தப்பாக இருக்கும்போது நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஹரியரன் சார், அவர் எக்ஸ்ட்ரானரியாக வந்து கிளாஸ் எடுத்தார். நான் வந்து M2 டோன்லாம் நிறைய டைம் எழுதியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆக மாட்டாங்க, ரீசனே தெரியாது. சார் அது எக்ஸ்பிளைன் பண்ணும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஒன்றுத்துக்கும் எங்கே கிடைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் வந்து மேடம் தெரியல சார். இருக்கு சார், அதுதான் சார் நம்ம டைரக்டர் சோமேஷ் வந்து டைரக்டர் வந்து சோமேஷ் வந்து நல்லா கேமரா பண்ணுறாரு, நல்லா உள்ள ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். இங்கே தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார். ஓகேங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, டைரெக்டாக வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரே கண்டிப்பாக போடலாம், யோசிக்கவே வேண்டாம். ஒரு போல்டாக போடலாம். சித்தா மருந்து கண்டிப்பாக இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மித்து இருக்குது, ஒர்க் ஆகாது, எக்ஸ்டர்னல் தெரப்பி இது பண்ணோன்னு. நீங்கள் ட்ரக் சாய்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா 100% ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரக் சாய்ஸ் கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. அந்த ட்ரக் சாய்ஸில் தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறோம். எங்கேயாவது படித்தது யாராவது சொன்னதை வச்சு இல்லாமல் இந்த ட்ரக் எந்த சேனலில் ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் திங்க் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான மருந்து எல்லா டிசீஸ்க்குமே கிடைக்குது. ஈவன் தோ இடியோபதிக் த்ராம்போசைட்டியாபீனியாக்கெலாம் ரொம்ப காஸ்ட் அதிகம், ஆனால் நம்ம இதுவில் நல்லா மருந்து இருக்குது, ரொம்ப சிம்பிளான மருந்தே இருக்குது. ஃபெர்டிலிட்டிக்கு நான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன் சார். 10 இயர்ஸ் எனக்கு இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எனக்கு அதான் அஸ்ட்ராலஜி சொன்னார்ல, அஸ்ட்ராலஜியில் எனக்கு சுக்கிர தசை போயிட்டுருக்கு. ஸோ சுக்கிரன் போகும்போது எனக்கு இந்த மாதிரி கேஸ் தான் நான் அட்டன் பண்ணணுன்றது 10 இயர்ஸாகவே ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸ் எந்த கேஸும் பார்க்கல. 10 இயர்ஸில் பார்த்தது எல்லாத்தையும் சார் சொல்லிட்டார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னுடைய ப்ரோட்டோக்காலே மாற்றிட்டீங்க நீ.